السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أقيموا الصلاة وآتوا الزكاة. قال النبي صلى الله عليه وسلم: فرض زكاة الفطر طهرة للصائم من اللغو والرفث وطعمة للمساكين، فمن أداها قبل الصلاة فهي زكاة مقبولة، ومن أداها بعد الصلاة فهي صدقة من الصدقات، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். இறையருளால் ரமதானுடைய இறுதியை அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்தவன் இனிவரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு அதிகம் அதிகம் நல்லமல்கள் செய்தும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வருகிற வியாழக்கிழமை மக்ரிபில் பிறை காண வேண்டிய செவ்வால் பிறையை காண வேண்டிய நாள். ஒருவேளை தென்பட்டால் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பெருநாளாக இருக்கும், அல்லது சனிக்கிழமை பெருநாளாக. பெருநாள் வந்துவிட்டால் பொதுவாக இந்த புனிதமான மாதத்தில் அல்லாஹுக்காக நோக்கிற நோன்பாக இருந்தாலும் அதனுடைய தாற்பயங்களில் ஒன்றாக பிறருடைய சிரமத்தை, பிறருடைய கஷ்டத்தை உணர்வு பூர்வமாக உணர்ந்து அதன் மூலமாக நம்மை அண்டி இருக்கிற, நம்மை சுற்றி இருக்கிற சிரமப்படும் நபர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை வழங்கி அவர்களையும் வாழ்வில் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை ரமதானுடைய மாதமும் நோன்பும் நமக்கு கற்றுத்தருகிறது. அதனுடைய தொடராக ரமதானுடைய பெருநாள் தினத்தன்றும் கூட மார்க்கம் ஃபித்ரா என்கிற, சதக்கத்துல் ஃபித்ர் என்கிற தர்மத்தை, ஜக்காத்தை அவசியமாக்கி இருக்கிறது. இந்த அவசியமான ஜக்காத் சாதாரணமாக வருடத்துக்கு ஒரு முறை கொடுக்கப்படுகிற ஜக்காத்தை போல இதுவும் ஒரே ஒரு நாளில் செலுத்தப்படுகிற ஜக்காத். மற்ற ஜக்காத்துக்கு கால அளவு உண்டு. இந்த வருஷம் நமக்கு ஜக்காத் கடமையானா அதை அடுத்த ஆண்டு ரமதானுக்குள்ளாக கொடுத்து முடிக்கணும். ஒரு மாதம் கழிச்சு கூட தேவை ஏற்படும் போது கொடுக்கலாம், அல்லது முன்னரே கணக்கு பார்த்து கொடுக்கலாம் என்கிற வசதிகள் உண்டு. சதகத்துல் ஃபித்ரை பொறுத்தவரை
அந்த பெருநாளுடைய தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக கொடுக்கப்படணும். அதற்கு பிறகு கொடுக்கப்படக்கூடிய சதக்கத்துல் ஃபித்ர் சாதாரண தர்மமாக சதக்காவாக அங்கீகரிக்கப்படும். அது சதக்கத்துல் ஃபித்ராக மாறாது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸில் சொல்லப்படும். ஃபமன் அத்தாஹா கபில ஸலாத்தி ஃபஹிய ஸகாத்துன் மக்பூலா. யார் தொழுகைக்கு முன்பாக, பெருநாள் தொழுகைக்கு முன்பாக அதை கொடுப்பார்களோ அது ஏற்றுக்கொள்ளப்படுகிற சதக்காவாக, சதக்கத்துல் ஃபித்ராக அங்கீகரிக்கப்படும். ஒமன் அத்தாஹா பாத சலாத்தி, தொழுகை வரைக்கும் கொடுக்காம தொழுகைக்கு பிறகும் பிற்படுத்தினால் அப்பவும் கொடுத்துதான் ஆகணும். ஆனால் அது ஃபஹிய சதக்கத்தும் மின சதக்காத், ஒரு சாதாரண சதக்காவாக, எப்போதும் செய்கிற ஒரு தர்மத்தை போன்ற ஒரு தர்மமாக மாறும். எதற்காக இது விதியாக்கப்பட்டது? இந்த ஜக்காத் விதியாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, துஹுரத்தன் லிஸாயிம் மினல் லஹ்வி வர்ரஃப்தி. நோன்பு வச்சிருக்கிறோம், நோன்பு வச்சிருக்கும் போது எந்தெந்த விஷயங்களை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டுமோ, தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது, தேவையில்லாத செயல்களில் ஈடுபடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, தவறான விஷயங்களை பார்க்கக்கூடாது, அவசியமில்லாத விஷயங்களின் பக்கம் போகக்கூடாது, இப்படி எவ்வளோ இருக்கு. ஆனால் இதையெல்லாம் நம்முடைய ரமலானுடைய நோன்பில் முழுமையாக கடைபிடித்திருக்கிறோமா என்றால் குறைவு. அப்ப அதில் ஏற்பட்ட குறைகள், நம்முடைய நோன்புகளில் ஏற்பட்ட குறைகளை அகற்றுவதற்காக, அதே போல வத்துமத்தல் லில் மசாக்கி, அன்றைய நாள் பெருநாளுடைய தினம் என்பது அல்லாஹ்வுடைய விருந்தளிக்கும் தினம். அல்லாஹ்வுடைய விருந்தளிக்கும் தினத்தில் பெருநாளை கொண்டாடுகிற முஸ்லிம்கள் பட்டினியாக இருக்கக்கூடாது, பசியோடு இருக்கக்கூடாது. எல்லோரும் அன்றைய தினத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிற இரண்டாவது காரணமும் உண்டு. இதிலிருந்தே உங்களுக்கு புரிந்திருக்கும், சதக்கத்துல் ஃபித்ரும் ஜகாத்தை போல முஸ்லிம்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டியது. காஃபிர்களுக்கு, மற்றவர்களுக்கு சதக்கத்துல் ஃபித்ரை கொடுப்பது முடியாது, கொடுக்கக்கூடாது. அதனால அவங்களுக்கு தர்மமே பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல, தாராளமா தர்மம் பண்ணலாம். சதக்கத்துல் ஃபித்ருன்னு ஒரு அளவு வச்சிருக்கிறோம்ல, இந்த அளவின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிற தர்மத்தை கண்டிப்பாக முஸ்லிம்களுக்கு தான் கொடுக்கணும், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. காரணம், இன்றைய நாளை, பெருநாள் நாளை கொண்டாடக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். அவங்க பெருநாள் கொண்டாடுகிற அந்த தினத்தில் யாருமே அரிசி இல்லாம, பருப்பு இல்லாம, பெருநாள் கொண்டாடாம, சாப்பிடாம சந்தோஷத்தை இழந்திருக்க கூடாது. அவர்களுக்கும் சந்தோஷம் தர வேண்டும் என்பது சதக்கத்துல் ஃபித்ருடைய அவசியமான நோக்கங்களில் ஒன்றாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. யாரு கொடுக்கணும்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நாம நம்முடைய மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கறது வாஜிப், அவசியம். அத்தா அம்மா கொடுக்கறது கண்டிப்பா கொடுத்தாகணும், பிள்ளைங்களுக்கு கொடுத்தாகணும். இவர்கள் அவசியமானவர்கள். அதே அத்தா அம்மா தனியா இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா நாம கொடுப்போம் அப்படின்னா கொடுத்துடணும், என்ன கொடுப்போமோ அதை கொடுத்துடணும். இல்லை அவங்க நல்லா இருக்காங்க, சாப்பிட்றாங்க, தனியா சம்பாதிக்கிறாரு அத்தா, அவங்க எல்லாம் தனியா இருக்கிறாங்கன்னா, இப்ப நாம மாசம் மாசம் யாருக்கு செலவு பண்றோம்? அவசியமாக செலவு பண்ண வேண்டிய கடமை யாருக்கு? பிள்ளைங்களுக்கு, பொண்டாடிக்கு. அத்தா அம்மா இருந்தா அவங்களுக்கு. இவங்களுடைய செலவுகள் போக பெருநாள் அன்னைக்கு இவங்களுக்கு உண்டான செலவுகள், நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கலாம், தப்பில்லை. அவங்களுக்கும் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், தப்பில்லை. நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், தப்பில்லை. நல்ல அரிசி வாங்கி தரமா சாப்பிடலாம், தப்பில்லை. எவ்வளவு செலவு பண்ணுவீங்களோ ஆகுமான செலவுகள். அதுக்காக ஆகாத செலவையும் சேர்த்து லிஸ்ட் எடுக்கக்கூடாது. நம்ம பெருநாள் அன்னைக்கு செய்யற செலவுகள் அதிகமா ஆகாத செலவுகளாக தான் இருக்கும், ஆகுமான செலவுகள் கம்மியானதா இருக்கும். இந்த ஆகுமான செலவுகளை லிஸ்ட் எடுத்து அந்த செலவுக்கு போக எக்ஸ்ட்ராவா அதிகமாக பணம் இருந்தால், காசு இருந்தால், சதக்கத்துல் ஃபித்ருடைய கொடுக்கும் அளவுக்கு சக்தி இருந்தால், அப்படிப்பட்ட ஒவ்வொருவரின் மீதும் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுப்பது அவசியம். ஜக்காத்த மாறிய இதுலையும் யார் கொடுக்கிறது கடமை இருக்கோ அவங்க வாங்கக்கூடாது.
யாருக்கு கொடுக்கிற கடமை இருக்கோ அவங்க வாங்கக்கூடாது. நாமளும் யார் இந்த அளவு, இப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பொறுத்தவரை தன்னுடைய அன்றைய தேவைகள் போக பணங்காசு கையில இருந்தாலே அவங்க எல்லாமே கொடுக்கணும். இதை விட வறியவர்கள் இருக்கிறாங்க சமுதாயத்துல, இல்லாம இல்லை. இதுக்கு கூட வழி இல்லாம அன்றைய தேவை கூட நிறைவேற்ற முடியாத ஏழைகள் இருப்பாங்க. அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு கொடுப்பது அவசியம். வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துடக்கூடாது. புர்கா போட்டு யார் வந்தாலும் சரி இது கொடுத்துடலாம், அப்படி கடமை முடிஞ்சா போதும்னு நினைக்க கூடாது. கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்க கூடாது. புர்கா தான் மேல இருந்தது, ஆனா அவங்க காஃபிரா இருந்தாங்க. இப்ப நம்ம சதக்கத்துல் ஃபித்ர கொடுக்குறோம், நம்மளுடைய சதக்கத்துல் ஃபித்ரே நிறைவேறாது. அந்த கடமையை நாம நிறைவேற்றல என்ற குற்றத்துக்கு ஆளாகும். அப்ப எப்படி கண்டுபிடிச்சு கொடுக்கிறது? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இருப்பாங்க, நமக்கு முன்னாடியே எவ்வளோ ஏழைகள் இருப்பாங்க, முஸ்லிம்களாக இருப்பாங்க, இஸ்லாமியர்களாக இருப்பாங்க. அவங்க தகுதி படைத்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு தாராளமா அந்த சதக்கத்துடைய விஷயங்களை கொடுக்கணும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை அன்றைய தேவைகள், தன்னுடைய மனைவி மக்கள், அத்தா அம்மா, இவங்களுக்கு உண்டான அவசிய தேவைகள் போக ஜக்காத்தினுடைய நிசாப் அளவுக்கு உண்டான பணம் இருக்கணும். மார்ச் 1 நிசாபினுடைய அளவு 1,96,000 ரூபான்னு பார்த்தோம். இன்னைக்கு சில்வருடைய ரேட்டு 289 ரூபா 90 பைசா. 612 கிராம் சில்வருடைய ரேட்டு 1,77,563 ரூபா 75 பைசா. கிட்டத்தட்ட 1.25 லட்சம். 1.25 லட்சம் ஒருத்தர்கிட்ட இருந்தா அவர் ஜகாத் கொடுக்கும். ஒரு வருஷம் இருந்தாலும் கணக்கு இல்லை, அன்னைக்கு இருந்தா ஒரு வருஷம் ஆகணும். அது ஜகாத்துக்கு, சதக்கத்துல் ஃபித்ருக்கு அந்த அளவு, இந்த அளவு. ஆனா இது ஒரு வருஷம் கையில இருக்கணும்னு தேவையில்லை. அன்னைக்கு தேவைகள் போக இந்த அமௌண்ட் இருந்தா போதுமானது. இந்த அமௌண்ட்டை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம், எதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு. ஜக்காத்தை பொறுத்தவரை தங்கம், வெள்ளி, வியாபார பொருட்கள், இதனுடைய வேல்யூ மட்டும்தான் போடுவோம். இதனுடைய வேல்யூ எவ்வளவு இருக்கு, இந்த வேல்யூ 1.25 லட்சம் இருந்தா, ஒரு வருஷம் இருந்தா ஜக்காத் வாஜிப்னு சொல்லுவோம். ஆனா சதக்கத்துல் ஃபித்ர் வாஜிப் ஆகுறதுக்கு அது மட்டுமல்ல, அது அல்லாம அவசிய தேவைகள் போக என்னென்ன பொருட்கள் இருக்கோ அந்த பொருளுடைய மதிப்பையும் வேல்யூல சேர்க்கணும். உதாரணமா ஒருத்தர் 2 பைக் வச்சிருக்கிறார். ஒரு பைக் அவசியமானதுன்னு விட்டாலும் கூட இன்னொரு பைக் எக்ஸ்ட்ரா. ஒருத்தர் ஒரு வீடு, சொந்த வீடு இருக்கு, வாழ்றாரு, இன்னொரு இடம் வாங்கி போட்டிருக்கிறாரு. இப்ப நம்ம ஏற்கனவே ஜக்காத்துல சொந்தமா தேவைக்குன்னு இடம் வாங்கி இருந்தா அதை வேல்யூல சேர்க்க மாட்டோம். ஆனா சதக்கத்துல் ஃபித்ர்ல அதை வேல்யூல சேர்ப்போம். இதே மாதிரி நம்மளுடைய அவசிய தேவைகள் போக என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதையும் சேர்த்து அதனுடைய வேல்யூ 1.25 லட்சம். இந்த 612 கிராம் வெள்ளியினுடைய அளவு இருக்குமே, ஆனால் அவர் சதக்கத்துல் ஃபித்ர கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை 1 கிலோ 633 கிராம் கோதுமை அல்லது அதனுடைய கிரயம் காசு அல்லது அந்த காசுக்கு தகுந்த அரிசி, சாதாரண நடைமுறையில் இருக்கிற அரிசி. 1.25 கிலோ அரிசியே ஒருத்தர் 2 கிலோ அரிசி கொடுத்தாரு ஒரு ஆளுக்கு பகரமா. அதிகமா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், குறைச்சிடக்கூடாது. 633 அப்போ 1.5 கிலோ கொடுத்தா போதுமா அப்படி கேட்கக்கூடாது. 650 அப்போ 1.25 கிலோ கொடுத்தா பரவாயில்லையா அப்படி கேட்கணும். அதிகமா கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, என்ன செய்யக்கூடாது, குறைக்க கூடாது. ஒரு ஆளுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னா 1.633 கிராம். ஜமாத்துல் உலமா அதனுடைய தொகையாக, தோராயமான தொகையாக 90 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறது. ஆனாலும் நாம வளமையா என்ன அரிசி சாப்பிட்றோமோ, எந்த உணவு சாப்பிட்றோமோ அதிலிருந்து 1.25 கிலோ 2 கிலோ வச்சுக்கிங்களேன். 50 ரூபா 1 கிலோ அரிசி நான் வாங்குறேன், நான் வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னா இப்போ நான் 100 ரூபாயை கொடுக்கறது பெஸ்ட். 2 கிலோ அரிசியுடைய ரேட்டுன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம என்ன சாப்பிடுவோமோ அதுக்குண்டான அளவுக்குண்டான பணம் அல்லது அந்த பொருள், அரிசியோ அல்லது கோதுமையோ அதை கொடுக்கணும். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை 2.400, 2 கிலோ 400 கிராம், 2.5 கிலோவுக்கு உண்டான பொருளை கொடுக்கணும், பணம் கொடுக்க கூடாது. அதனுடைய வேல்யூ கொடுக்க கூடாது. கம்பல்சரி பொருளை தான், அரிசியை தான் கொடுக்கணும். காசை கொடுத்து அவன் ஏதாவது பண்ணிட்டு சாப்பிடாம கிடந்தா அதனால சாப்பிடணும். அன்னைக்கு
அன்னைக்கு அவசியமே அல்லாஹ்வுடைய விருந்து கொடுக்கக்கூடிய நாள். அதனால அன்னைக்கு சமைக்கணும், சாப்பிடணும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தாரகுத்னியில இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ், அக்னூஹும் அனி தவாஃபி ஃபி ஹாதல் யௌம். சதகத்துல் ஃபித்ருடைய மிக முக்கியமான நோக்கங்கள்ல ஒண்ணு, அந்த நாளிலும் கூட ஏழைகளை சுத்த விடாதீர்கள். அன்னைக்கு சாப்பிடுறது கூட அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் கையேந்திர மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடாது. அன்னைக்கு அவங்க இருக்கிற இடத்துல இருந்து நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா பெருநாளை கொண்டாடணும். அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். அப்போ அகுனூகும் அனித்தவாஃப், அவங்க சுத்தி சுத்தி வரக்கூடாது. இந்த பிள்ளையாசல் விட்டா அங்க விட்டா இங்க அப்படி வர்ற மாதிரி வைக்காம அவங்களுடைய இடத்துக்கு நாம போய் அவங்களுடைய தேவையை நிறைவேற்றணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு உண்டானதை நாம கொடுக்கணும். யாருக்காக கொடுக்கணும்? இப்ப நோம்பாளிக்கு உண்டான அதனுடைய ஏற்பட்ட குறைகளை நீக்கிறதுக்குன்னு சொன்னோம். அப்ப எவ்வளவு பேர் நோன்பு வைக்காம, உடம்பு சரியில்லை, சம்திங் வேற ஏதோ ஒண்ணு, நோன்பு வைக்கல. இப்ப நோன்பு வைக்காதவங்க எல்லாம் கொடுக்க தேவையில்லையா அப்படின்னா இல்லை. நோன்பு வச்சவங்க, நோன்பு வைக்காதவங்க, இன்னும் சொல்ல போனா பிறந்த குழந்தைக்கும் கூட சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். பிறந்த குழந்தைக்கும் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கப்படணும். எப்போதிலிருந்து சதகத்துல் ஃபித்ர் யார் யாருக்காக கொடுக்கணும்? இது நமக்காக, நம்முடைய மனைவி மக்களுக்காக, பிள்ளைங்க, அல்லது நம்மளுடைய பையன் அவர் தனியா சம்பாதிக்கிறாரு, அவர் நானே கொடுத்துக்கிறேன்னாரு, சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். ஒய்ஃப் தனியா காசு வச்சிருக்காங்க, ஏன் சதகத்துல் ஃபித்ர் நான் கொடுத்துட்றேன்னாங்க, சந்தோஷமா கொடுக்கலாம். இப்போ கணவர் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு பையனுடைய குழந்தையினுடைய அத்தா வஃபாத் ஆயிட்டாரு, பையன் மட்டும்தான் இருக்கிறான். இப்ப பையனுக்காக அவருடைய பாட்டனார், அவருடைய அத்தாவுடைய அத்தா, அவர் கொடுக்கிறது வாஜிப். தம் பிள்ளைக்கு கொடுக்கிற மாதிரி பேரனுக்கும் கொடுக்கணும், தன்னுடைய பேரனுக்காக வேண்டியும் கொடுக்கணும். மனைவி கணவனுக்காக, கணவன்கிட்ட காசு இல்லை, ஒண்ணுமே இல்லை, மனைவி வேல்யூ, அவங்க பணம் வச்சிருக்கிறாங்க, காசு வச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கும் போது கணவருக்காக வேண்டியும் சேர்த்து கொடுத்துடலாமா அப்படின்னா கொடுக்கலாம். ஆனா அவர்கிட்ட சொல்லிடணும் ஒரு வார்த்தை, உங்க சதகத்துல் ஃபித்ர் நான் கொடுக்குறேன், அவருடைய அனுமதி வேணும். ஏன்னா இவங்களுக்கு, ஒரு மனைவிக்கு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை கிடையாது, சாப்பாடு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கணவனுக்கு மனைவிக்கு சாப்பாடு போட வேண்டிய அவசியம் இருக்கு, வாஜிப் இருக்கு. கணவன் மனைவிக்காக கேட்டுட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனைவி கணவனுக்காக கொடுக்கிறதா இருந்தா அவருடைய அனுமதியோடு அவர்கிட்ட கேட்டுட்டு கொடுக்கணும். எப்போதிலிருந்து கொடுக்கணும்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட அன்றைய பெற பார்த்துட்டா, பெற பார்த்த நேரத்துல இருந்து, மக்ரிப்ல இருந்து தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி கொடுக்கணும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னைக்கு ஃபஜ்ருக்கு பின்னாடி, சஹருடைய டைம் முடியும்ல, சஹருடைய டைம் முடிஞ்சதுல இருந்து தொழுகைக்கு முன்னாடி கொடுக்கணும். இந்த சின்ன வித்தியாசத்துல ஒரு சில விஷயங்கள் வரும். உதாரணமா, ஒரு குழந்தை பிறகுது, பெற பார்த்துட்டோம், இஷாவுக்கு பின்னாடி ஒரு புள்ள பிறந்துச்சு, இஷாவுக்கு பின்னாடி தான் குழந்தை பிறந்திருக்கு. இப்ப இஷாவுக்கு பின்னாடி பிறந்த இந்த குழந்தைக்கு சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமா வேணாமான்னா, இந்த ரெண்டு பேருடைய அபிப்பிராயத்தின்படி ஒருத்தட்ட கொடுக்கணும்னு சொல்லணும், இன்னொருத்தட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்லணும். அது மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும், அது தேவைப்படும் போது நிவர்த்தி செய்யலாம். மற்றபடி அந்த நேரத்துல இருந்து கொடுக்கணும். சிறப்பு, ரொம்ப நல்லது, அஃதல் தொழுகைக்கு முன்பாக கொடுத்து முடிச்சிடணும். அதே மாதிரி அதை கொடுக்கும் போது ஒரே ஆளுக்கு, நம்ம 5 பேர் இருக்கோம், 5 பேருடைய சதகத்துல் ஃபித்ர் 2.5 கிலோன்னு வச்சுக்கிட்டோம்னா 10-12 கிலோ ஆயிடுச்சு. 12 கிலோ அரிசியையும் ஒரே ஆளுக்கு கொடுக்கலாமா, இல்ல 5 பேருக்கு கொடுக்கணுமா, பிரிச்சு கொடுக்கணுமா? ஏன்னா எப்படி வேணாலும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது, நமக்கு ஒரே இடத்துல. ஆனா தயவு செய்து கொஞ்சம் கொடுக்கணும்னா நினைங்க. கொடுக்குறோம், நாம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, யார்கிட்டையோ கொண்டு போய் கையில கொடுத்துட்டு நீ கொடுத்துரு அப்படின்னு நம்ம வேலையை பார்க்குறோம். அந்த அந்த நாள்ல சந்தோஷமே என்னன்னா, இதுதான் சந்தோஷம். அதை கொண்டு போய் அந்த ஏழைகளுடைய கையில கொடுக்குறோம்ல, அதுதான் சந்தோஷம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நம் கைகளால் செய்யப்படுகிற தர்மங்கள், நேரடியா மற்றவங்க மூலமா கொடுக்கறதை விட நாம் நேரடியாக செய்கிற தர்மங்கள் திடீர் மரணங்களை விட்டு நம்மை பாதுகாக்கும்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே பழகக்கூடாது, நாமளும் அதுக்கேடு கொஞ்சமாவது கஷ்டப்படணும். அதுக்கு தகுதியானவர்கள் யார் என்பதை தேடணும், தேடி அவள்கிட்ட கொண்டு போய் ஒப்படைப்பதற்குண்டான வேலைகளை நாம செய்யணும்.
அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம கொடுத்து சந்தோஷப்படுத்தும் போது நாம சதகத்துல் ஃபித்ர் தான் கொடுத்தோம், பணமா கொடுத்தோம், அவர் அதை வேற ஏதாவது ஒண்ணுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு, அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை, கொடுக்கறது தான் நம்ம கடமை. அவர் எதுக்கு யூஸ் பண்ணாலும் நமக்கு அதை பத்தி பிரச்சனை. அவர் தகுதியானவரா இருந்தா அவரிடத்தில் நாம என்ன செஞ்சிருவோம், ஒப்படைச்சிருவோம். அதே மாதிரி இந்த சதகத்துல் ஃபித்ர ஒருவேளை தொழுக வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு சரியான தகுதியான ஏழைகளை அவரால் கண்டுபிடிக்க முடியல, அதனால தொழுகைக்கு டைம் ஆச்சு, குளிச்சுட்டு டக்குன்னு தொழுகைக்கு வந்துட்டாரு அப்படின்னா தொழுகைக்கு பின்னாடியாவது கம்பல்சரி கொடுத்தே ஆகணும், கொடுக்காம இருக்கக்கூடாது. கொடுக்கலன்னு சொன்னா அந்த குற்றம் வரும், நீ செய்யல, தொழுகையை விட்டுட்டோம், தொழுகை விட்டு அந்த பாவம் உண்டு இல்ல, அதே மாதிரி இதுவும் அவசியமான வாஜிபான ஒன்று. இதை விட்டுட்டோம் என்கிற பாவத்துக்குரியவர்களாக மாறுவோம். அதனால் அதுக்கு பின்னாடியாவது அந்த சதகத்துல் ஃபித்ருடைய அமௌண்ட்டை நாம யார் தகுதியானவங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட கொடுக்கணும். இந்த பெருநாளுடைய அந்த சந்தோஷம் வெறுமனே நம்மோடு நின்று விடாமல், நாம மட்டும் சந்தோஷமா இருக்கோம், நாம ஃபேமிலி சந்தோஷமா இருக்கோம் அப்படி நினைக்காம நம்மளை சுத்தி இருக்கிற எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் என்று நினைக்கணும். அன்றைய நாள்ல எல்லோரும் யார்கிட்டலாம் பேசாம உறவு முறிச்சிட்டு இருப்போம், எவ்வளோ பிரச்சனைகள் நமக்குள்ள இருக்கு, வீட்டு படி ஏறாதவங்க இருப்போம், முகம் கொடுத்து பேசாதவங்க இருப்போம், இது எல்லாம் கலைகிற நாளாக அந்த பெருநாளுடைய நாள் இருக்கணும். வெறும் புது சட்டையும் புது பேண்ட்டும் எடுத்து போட்டுட்டா பெருநாள் முடிஞ்சிருச்சு என்பது அர்த்தம் அல்ல. உணர்வு பூர்வமான பெருநாளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய மனங்கள் கொண்டுபடணும். நம்ம மனது ரீதியாக நாம ஒற்றுமையாகணும். நமக்குள் பிரிவினை, நமக்குள் பிரச்சனை, நமக்குள்ள அடிச்சுக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால இந்த ரமலான் தமிழகத்தில் உள்ள கிட்டத்தட்ட 99.99 இஸ்லாமியர்களுக்கு ஒரே நாளில் பிறந்திருக்கிறது. ஒரே நாள்ல நோன்பு ஆரம்பிச்சிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரே நாளில் பெருநாள் கொண்டாடக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருவானாக. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அத்தா ஒரு நாளைக்கு பெருநாள் கொண்டாடுறாரு, மகன் இன்னொரு நாள் பெருநாள் கொண்டாடுறான், பேரன் மற்ற நாள் பெருநாள் கொண்டாடுறான். பெருநாள் மாதிரியே இருக்குது. பெருநாளே சந்தோஷத்துக்கு தானே. பெருநாள் 3 நாள் பிரியாணி ஆக்க வேண்டியது இருக்கு. அந்த வீட்டு பொம்பளைங்க திட்ட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் அத்தா கொண்டாடுறாரு, மாமனாருக்காக பிரியாணி ஆக்கி கொடுக்க வேண்டியது இருக்கு. மறுநாள் அவங்க கொண்டாடுறதுக்காக பிரியாணி ஆக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் மகன் வந்து நிற்கிறான், எனக்கு நாளைக்கு தான் பெருநாள், நாளைக்கு பிரியாணி ஆக்கி கொடுக்குறான். சந்தோஷத்துக்கு தான் பெருநாள். சந்தோஷமா இருந்து சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு தான் பெருநாளை தவிர நம்மளுடைய பிரச்சனைகளையும் நம்முடைய கோபதாபங்களையும் தீர்த்து கொள்வதற்கு பெருநாள் அல்ல. அதனால அந்த நாளில் நாம் சந்தோஷமாக இருப்பதோடு நம்மை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷப்படுத்தி அதன் மூலமாக நாம் சந்தோஷத்தை அடைய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த புனிதமான ரமலானை நமக்கு சாதகமான ரமலானாக, பாக்கியம் நிறைந்த ரமலானாக, நம்முடைய ஹலாலான ஆஜத்துகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்ட ரமலானாக, நம்முடைய ஜக்காத்தை, நம்முடைய தான தர்மங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ரமலானாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.